ஓவியா வணக்கம். மத்திய கிழக்கு போர், ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல், ஈரானுடைய பதிலடி என மிக தீவிரமாக 17வது நாளாக இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு கட்டமாக தாக்குதல் தீவிரமடைந்து கொண்டே வருவதை பார்க்கின்றோம். இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய போராக ஒவ்வொரு நாளும் சில சில மாறிக்கொண்டே வருவது பொருளாதார ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த போரின் மிக முக்கிய கட்டமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதாவது உலக அளவில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் என்பது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்க அதிபர் டிரம்ப் எடுத்தார். ஏனென்றால் ஹோர்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அந்த வழியாக வரக்கூடிய அனைத்து கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் தாக்குதலை நடத்தி வருகிறது ஈரான். இதனால் உலக அளவில் பொருளாதார போராக மாறக்கூடிய நிலையை இந்த போர் இட்டு சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த நிலையில்தான் ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படவும் அங்கு பாதுகாப்பான போக்குவரத்து நிலவுவதற்கும் சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட தன்னுடைய நட்பு நாடுகள் போர்க்கப்பல்களை அங்கு அனுப்ப வேண்டும். ஹோர்முஸ் ஜலசந்திக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அங்கு வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய அசாதாரண சூழலை களையும் பொருட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட நட்பு நாடுகள், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை வைத்தார். என்ன கோரிக்கை என்றால், ஹோர்முஸ் ஜலசந்தி சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் தங்களுடைய நட்பு நாடு என்று குறிப்பிட்ட அந்த நாடுகளுக்கு அந்த நாட்டு போர் கப்பல்கள் அங்கு நிறுத்தப்பட வேண்டும். அங்கு ஈரான் ஏதேனும் மற்ற கப்பல்களில் தாக்குதல் நடத்தினால் அதை முன்கூட்டியே தடுக்கும் பொருட்டு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதன் மூலமாக ஹோர்முஸ் ஜலசந்தி முழுக்க முழுக்க ஈரான் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் பாதுகாப்பான வளையத்துக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு கோரிக்கை விடுத்தார். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த கோரிக்கையை நட்பு நாடு நிராகரித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் கப்பல் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் ஏற்கனவே விடுத்த சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் தற்போது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணைக்கு தங்கள் நாட்டு கடற்படை கப்பலை அனுப்ப மாட்டோம் என்று ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக டிரம்பின் கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த போரை பொறுத்தவரை 17வது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருள் சேதம், பண விரயம் என்பது அதிகமாகி வருவதாக பார்க்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ரூபாய் இந்த போருக்காக அமெரிக்கா செலவழிக்கிறார்கள். அதே போன்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதங்களும் ஒவ்வொரு நாளும் சேதமாக கொண்டு வருவது அமெரிக்காவுக்கு ஒரு புதிய நெருக்கடி ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னதாக கூட ஈரானுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. ஏன் நீங்கள் இது போன்று எண்ணெய் கிணறு தாக்குதல் நடத்துகிறீர்கள்? ஈரான் நாட்டு மக்களை பொறுத்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இது போன்று செய்தால் ஈரான் மக்களை தங்களுக்கு எதிராக மாறிவிடுவார் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொன்னதாக சொல்லப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இனி ஈரானை குறிவைப்பது எதுவுமே கிடையாதனால் விரைவில் போர் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தாலும் கூட ஈரான் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், இன்னும் பல மாதங்கள் நாங்கள் போரிடுவோம், அதற்கான ஆயுதங்கள், சக்தி என்பது எங்களிடம் இருக்கின்றது, ஈரான் திட்டவட்டமாக உறுதியாக இருக்கிறார்கள், ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வோம், போரில் ஈடுபடுவோம், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம், தாக்குவோம் என்றெல்லாம் ஈரான் திட்டவட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா தான் இது சற்று பின்வாங்கி இருப்பதாக கடந்த கால செய்தி பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. காரணம், இனி ஈரானை குறிவைக்க ஒன்றுமில்லை, போர் முடிவுக்கு வந்துவிடும் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருப்பது என்பது அவர் மீதான பலவீனத்தை காட்டுகிறோம் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா செலவழிக்கக்கூடிய தொகை என்பதும் ஆயுதங்கள் என்பதும் மிகப்பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போர் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தது. அதன் தொடர்ச்சியாக அதுவே அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமெரிக்கா, குறிப்பாக டிரம்புக்கு பார்க்கப்படுகிறது.